वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सद्गुरुं ब्रह्मविद्वरं। गीता ध्यान श्लोकम முதல் श्लोकम சேர்ந்து சொல்லலாம்। ओम पार्थाय प्रतिबोधिता भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् भगवद्गीते भवद्वेषिणीम्। நம்ம போன வாரம் 17 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம், சரிங்களா? 17வது ஸ்லோகம். இப்போ நம்ம 16 17 ரெண்டு ஸ்லோகம் படிச்சிடலாம். 16 17 சேர்ந்து படிப்போம். நாசதோ வித்யதே பாவஹ ना भावो विद्यते सतः उभयोरपि दृष्टोऽन्तः त्वनयोस्तत्त्वदर्शिभिः अविनाशि तु तद्विद्धि येन सर्वमिदं ततं विनाशमव्ययस्यास्य न कश्चित् कर्तुमर्हति। இந்த 16 17 இதுல என்ன சொல்ல வந்தாங்கன்னு பார்க்கும்போது, அசத் அசத்துன்னு சொல்லும் பொழுது அது முக்காலங்களிலுமே இல்லாதது. அசத் என்பதற்கு இருப்பு என்பதே கிடையாது. அசத்தக பாவகன வித்யதே, அசத் என்பது இருப்பு கிடையாது. அது போலவே மேலும் சத் அபாவகன வித்யதே, சத் என்பதற்கு இல்லாமை என்பது இல்லை. அப்படின்னு அர்த்தம், சத்துனா முக்காலங்களிலுமே இருக்கும்னு அர்த்தம். அசத்துக்கு இருப்பு என்பதே இருக்காதுன்னா அசத் என்பது முக்காலங்களிலும் இல்லாதது. இந்த ரெண்டு விஷயம் தெளிவா பார்த்தோம். நம்ம முக்காலங்களிலும் இல்லாதது அசத்து, முக்காலங்களிலுமே இருப்பது சத். சரி, இப்போ அனயோகோ உபயோகோ இந்த இரண்டின் தத்துவம், இந்த இரண்டை பற்றிய உண்மை, இந்த இரண்டை பற்றிய உண்மையானது தத்துவ தர்ஷிபிகி திருஷ்டக, தத்துவ ஞானிகளிலால் கண்டறியப்பட்டது. இந்த இரண்டை பற்றியும் தத்துவ ஞானிகள் அறிந்திருக்கிறார்கள். சரி, இப்ப சத்தியது அசத் எது என்பதுல தெளிவாக அனுபவ ஞானம் பெற்றவர்கள் தத்துவ தர்ஷிபிகி. அதனால அவங்க எதுக்கு கவலைப்பட மாட்டாங்க? உயிர் போனவர்களுக்காகவும் உயிர் போகாதவர்களுக்காகவும் அவர்கள் கவலைப்பட போவதில்லை. ஏனென்றால் ஆத்மா சத்து, அது என்றுமே இருப்பது, முக்காலங்களிலும் இருப்பது. சரி, ஆத்மா அல்லாதது என்னன்னு பார்த்தா அதுக்கு சத்துக்கு ஆப்போசிட் அசத் தானே சொன்னோம். நம்ம அசத்துன்னு சொன்னோம், அப்பனா முக்காலங்களிலும் இருக்கக்கூடாது. ஆனா இந்த உடல் மனம் புத்தி எல்லாம் என்ன பண்றது? ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல மறைந்து விடுகிறது. இப்படி இந்த உடல் மனம் புத்தி இந்த உலகம் இதெல்லாம் ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல மறைந்து விடுகிறது. இப்ப நாம எப்ப தோணணும்? எல்லாருக்குமே டேட் ஆஃப் பர்த் இருக்கு. சரி, அப்ப எப்ப போவீங்கன்னு கேட்க கூடாது, அது கேட்க கூடாது. ஆனா என்ன தெரியும்? நமக்கு போவோம்னு தெரியும். எல்லாருமே ஒரு காலத்துல போவோம். அப்படின்னா என்னன்னா உடலை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம உடலை பொறுத்து நாம என்ன பண்றோம்? ஒரு காலத்துல தோன்றுகின்றது, ஒரு காலத்துல கண்டிப்பா எக்ஸ்பைரி டேட் உண்டு, ஒரு காலத்துல மறையும். இப்ப இந்த மாதிரி ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல மறையக்கூடிய கேட்டகரி, இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய விஷயங்களை நாம எதுல சேர்க்கறது? சத்துல சேர்க்கிறதா அசத்துல சேர்க்கிறதா?
சத்துல சேர்த்தா என்ன பண்ண முடியாது? சத்துல சேர்த்தா என்ன என்ன கண்டிஷன்? 3 காலத்திலுமே இருக்கணும். சரி. ஆனா இந்த உடல் பார்த்தா 3 காலத்திலுமே இருக்கா? இந்த உடல் இல்ல. உடல் மனம் புத்தி 3 காலத்திலுமே இல்ல. ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல உடல் மறைகின்றது. மறைய போவது நமக்கு தெரியும். சரி, மனம் புத்தி மனமும் அப்படிதான். இப்போ ஒரு காலத்துல உடல் தோன்றும் போது தோன்றியது போல நமக்கு இருக்கு இந்த மனம் புத்தி. அது மாதிரி இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா இப்பவே பாருங்களேன், இப்பவே மனது தூக்கத்துல மனது இல்ல, மறைஞ்சு போயிடுது. அப்போ இந்த உடல் மனம் புத்தி பார்த்தா ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல மறையுதுன்றது நமக்கு தெரியுது, அனுபவபூர்வமாவே தெரியுது. அப்போ இத எதுல சேர்க்க முடியாது? சத்துல சேர்க்க முடியாது. ஏன்னா 3 காலங்களிலுமே சத்துனா 3 காலங்களிலுமே இருக்கணும். சரி, இது அசத்துல சேர்க்கலாமான்னு பார்த்தா அசத்துல சேர்க்க முடியாது. ஏன்? அசத் என்பது 3 காலங்களிலுமே இல்லாதது. 3 காலங்களிலுமே இல்லாதது வந்து அசத். இப்போ இப்ப இது சத்துலயும் சேர்க்க முடியாது, அசத்துலயும் சேர்க்க முடியாது. அப்போ இதுக்கு என்ன பண்றது இந்த மாதிரி விஷயத்துக்குன்னு கேட்டா, இதுக்குதான் வேதாந்தம் ஒரு பேர் கொடுக்குது, மித்யா. மித்யான்னு கொடுக்குது. அப்ப மித்யானா என்னன்னா, ஒரு காலத்துல தோன்றி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மறைந்து போகக்கூடிய அனைத்துக்குமே என்னன்னு பேர்? அதுக்கு மித்யான்னு பேர். சரி, இப்ப இந்த மாதிரி விஷயங்களை ஃபர்ஸ்ட் பகவத்கீதை என்ன சொல்லிச்சு? அனித்தியம்னு சொல்லிச்சு. சீத உஷ்ண சுக துக்கம் மான அவமானம் இதெல்லாம் அனித்தியம்னு சொல்லிச்சு. இப்ப நம்ம என்ன பேர் கொடுத்தோம்? அதுக்கு மித்யான்னு கொடுத்தோம். அனித்தியம்னா என்ன? மாற்றத்துக்கு உட்பட்டது, தோன்றி மறைவது. அதேதான் இங்க மித்யான்னு கொடுத்தோம். மித்யானா சத்துலயும் வராது, அசத்துலயும் வராது, ஒரு காலத்துல தோன்றி இருந்து மறைந்து விடுகின்றது இப்படின்னு பார்த்தோம் நம்ம. சரி, இது 14ல. இத இப்போ இப்ப இந்த சத்துக்கும் மித்யாக்கும் என்ன சம்பந்தம்ன்றதுதான் 17வது ஸ்லோகத்துல போன தடவை பார்த்தோம். இந்த அவிநாஷித்து தத் வித்தி, அழிவற்றது, அதாவது சத். இங்க அழிவற்றதுன்னு சொல்லும் போது அவிநாஷினா சத், முக்காலங்களிலும் மறையாது. அதற்கு ஏன இதம் சர்வம் அவிநாஷித்து தத் வித்தி, இந்த 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 காணக்கூடிய நாம பார்க்கின்ற அந்த அனைத்தும் மித்யா இருக்கு இல்லையா? இது அனைத்தும் மித்யா. ஏன்னா ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல மறைகின்றது. இந்த மித்யாவை முழுவதும் எது ஒன்று வியாபித்திருக்கிறதோ அதற்கு இந்த வியாபிக்கப்பட்ட பொருட்களான இந்த மித்யா வந்து எந்த விதத்திலும் அழிவை ஏற்படுத்த முடியாது. இதான் பார்த்தோம். இது 17வது ஸ்லோகத்துல. அப்ப சத்துனா என்னன்னு கேட்டா, எது ஒன்று இந்த அனைத்தையும் வியாபித்திருக்கிறதோ அது சத்து. எது வியாபிக்கப்பட்டிருக்கின்றதோ அது என்னது? மித்யா. எது வியாபிக்கப்பட்டிருக்கின்றதோ அது என்னது? மித்யா. சரியா? இப்போ எது வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயமானது வியாபித்திருக்கின்ற சத்திற்கு அழிவை ஏற்படுத்தவே முடியாது. இதான் விஷயம். இப்ப நம்ம உதாரணம் பார்த்துடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க மறக்க கூடாது, நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த உதாரணம் புரியும். ஓகேங்களா? என்ன சொன்ன? எந்த ஸ்டேட்மெண்ட்? எது ஒன்று இந்த அனைத்தையும் வியாபித்திருக்கின்றதோ, இப்படி வியாபிக்கப்பட்டது, வியாபித்திருப்பது அனைத்தையும் வியாபித்திருப்பதற்கு சத்தன் பேர். எது வியாபிக்கப்பட்டுள்ளதோ அதுக்கு மித்யான் பேர். அது தோன்றி மறைகின்றது. சரியா? இப்படி தோன்றி மறைகின்றத இந்த மித்யா பொருளானது, மித்யா வஸ்துவானது தன்னை வியாபித்திருக்கின்ற இந்த சத்திற்கு எந்த விதத்திலும் அழிவை ஏற்படுத்துவது என்பது முடியவே முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, இது ஞாபகத்துல வச்சாதான் அடுத்த விஷயம் நம்ம உதாரணம் பார்க்கும்போது புரியும். சரி, இப்ப நம்ம ரொம்ப ஃபேமஸான உதாரணம் தான், பல தடவை கீதை கேட்டவங்க வேதாந்த படிச்சவங்களுக்கு தெரியும். அதே உதாரணத்தை எடுத்துக்கலாம். இப்போ மண் பானை, மண் ஒண்ணு இருக்கு, பானை ஒண்ணு இருக்கு. இந்த பானைன்றது என்ன பாத்தீங்கன்னா, இந்த பானை முழுவதும் எது வியாபித்திருக்கு? இந்த பானை முழுவதும் மண் வியாபித்திருக்கு. ஓகே, இந்த பானை முழுவதும் எது வியாபித்திருக்கு? மண் வியாபித்திருக்கு. 17வது ஸ்லோகத்து படி, 17வது ஸ்லோகத்தை படி எது இத வியாபித்திருக்கோ அது சத்து. ஓகேவா? இப்ப இந்த மண் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா சத்து. அப்படின்னா 3 காலத்துல இருப்பது. இப்ப நம்ம உதாரணத்தை வச்சு பார்த்துட்டு இருக்கோம். உதாரணத்துல இதை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா? மண்ணு தான் சத்துன்னு சொல்லக்கூடாது.
இந்த மண்பானை, இந்த உதாரணம் இருக்கு இல்லையா, மண்ணு பானை, மண்பானை. இந்த உதாரணத்துல எது வந்து முக்காலங்களில் இருப்பது பாத்தீங்கன்னா, இந்த பானை எது வந்து பானைன்றது ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல மறையும். ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல மறைவதற்கு என்ன பேரு? மித்யா. கரெக்டுங்களா? இப்ப மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி ஈக்குவேஷன் பண்ணிக்கணும். அப்போ இந்த பானைன்றது மித்யா, ஏன சர்வமிதம். இந்த மித்யாவான பானையை எது ஒன்று வியாபித்திருக்கின்றதோ அப்படி வியாபித்த பொருளுக்கு அந்த வியாபிக்கப்பட்டது எது? பானை. அந்த பானையானது எந்த விதத்திலையும் இந்த மண்ணுக்கு அழிவை ஏற்படுத்த முடியாது. சரி, மறுபடியும் பார்த்துடலாம். பானை, மண்ணு. சரியா? இந்த பானை முழுவதும் எது வியாபித்திருக்கு? மண்ணு வியாபித்திருக்கு. இந்த பானை முழுவதும் மண்ணு வியாபித்திருக்கு. ஓகே. இப்ப இந்த பானைன்றது ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல மறையக்கூடிய பொருளா இல்ல? மறையக்கூடியது. ஆனா மண்ணுன்றது எப்படி இருக்கு? 3 காலத்துல இருக்கு. எப்படின்னா, இந்த பானை தோன்றுவதற்கு முன்னாடி மண் இருக்கு. பானை தோன்றிய பொழுதும் என்னதான் இருக்கு? அந்த பானை முழுவதும் மண்ணு தான் இருக்கு. அந்த பானை முழுவதும் மண் தான் இருக்கு. அந்த பானை அழிந்த பின்பும், பானை உடைந்த பின்பும் என்ன இருக்கு? மண்ணு தான் இருக்கு. இது புரியுது இல்லைங்களா? இந்த மண்பானை. ஓகே. இந்த மண்பானை ஒன்று காரியம், இன்னொன்று காரணம். எது காரியம்? மண்பானை என்பது காரியம், எஃபெக்ட், கிரியேட்டட், சிருஷ்டி. இது புரியுதுங்களா? மண்பாண்டங்கள் என்பது சிருஷ்டி, சிருஷ்டிக்கப்பட்டது, எஃபெக்ட், காரியம். சமஸ்கிருதத்துல வந்து இது காரியம்னு பேரு. நான் தமிழ்ல காரியம்னா செயல் அர்த்தம். நம்ம இங்க பேசுற காரியம்ன்றது சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துல காரியம்னா எஃபெக்ட்னு அர்த்தம், சிருஷ்டி, சிருஷ்டி. சரி, இப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் அதுக்கான காரணம் இருக்கும், அதுக்கான காரணம் இருக்கு. இப்ப இந்த மண்பானை ஆகிய காரியத்திற்கு எது காரணம்? எது காரணம் பார்க்கும்போது மண்ணு தான் காரணம், மண்ணு காரணம். ஓகே. இப்ப இந்த மண்பானைன்றது என்னது? ஒரு காலத்துல தோன்றுகின்றது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அழிந்து விடுகிறது. இதுக்கு என்ன பேரு? இந்த மண்பானைக்கு மித்யான்னு பேரு. சரி, இது வரைக்கும் ஓகே தானே? இது மித்யான்னு பேரு. இது மேத்தமெட்டிக்கல் மாதிரி ஈக்குவேஷன் போட்டுக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி. ஓகே, மித்யான்னு பேரு இதுக்கு. இப்ப இங்க 17ஆவது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு? அவிநாஷிது தத்வித்தி, அதை அழிவற்றது என்று அறிந்து கொள். எதை அழிவற்றது? எது ஒன்று இந்த அனைத்தையும் வியாபித்திருக்கோ அது அழிவற்றது. இந்த மண்பானை முழுவதும் எது வியாபித்திருக்கு? மண்ணு வியாபித்திருக்கு. அந்த மண்ணு அழிவற்றது, மழிவற்றது. சரி, இந்த மண்ணிற்கு எதனால அழிவு ஏற்படுத்த முடியாது? பானையினால இந்த மண்ணுக்கு அழிவை ஏற்படுத்த முடியாது. பானை அழிஞ்சு போகும். பானை என்னாகும்? தோன்றி ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்து அந்த பானை மாறுதலுக்கு உட்படும். அது தேயும், ஓட்ட விழும். அப்புறமா மொத்தமா கீழே போட்டோம்னா ஏதோ கவனக்குறைவா என்ன ஆகும்? அது உடைஞ்சு போகும். ஆனா அந்த பானையினால எதற்கு அழிவை ஏற்படுத்த முடியாது? மண்ணிற்கு அழிவை ஏற்படுத்துவது என்பதே முடியாது. இப்ப 2 விஷயம் பார்த்துட்டோம். ஒண்ணு காரியம், இன்னொன்னு காரணம். இப்போ மித்யாக்கு நம்ம இன்னொரு பேர் கொடுத்துட்டோம், உங்களை அறியாமையே. மித்யாக்கு இப்ப என்ன பேரு? காரியம், சிருஷ்டி பேர் கொடுத்துட்டோம் பாருங்க. மித்யாக்கு என்னெல்லாம் பாருங்க. முதல்ல அனித்தியம் சொன்னாங்க, அனித்தியம் மித்யான்னு பேர் கொடுத்தோம். இப்ப என்ன பேர் கொடுத்துட்டோம்? காரியம்னு பேர் கொடுத்துட்டோம். அப்ப அனித்தியம்னா என்ன? அனித்தியம்னா மாறுவது. அப்போ அதுக்கே மித்யான்னு பேர். மித்யான்னு என்ன? ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல மறைந்து போகின்றது. அதுக்கு இன்னொரு பேருனா சிருஷ்டி. சிருஷ்டி. இப்ப பாருங்க, சிருஷ்டின்னு வந்துருச்சு. சரி, இந்த ஈக்குவேஷன் இப்ப புரிஞ்சுது நமக்கு. ஓகேங்களா? என்னது? இந்த காரியம், காரணம். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு எஃபெக்டுக்கும் காரணம் இருக்கு. அந்த காரணம் என்ன பண்ணுன்னா, அந்த காரணம் தான் அந்த காரியம் முழுவதும் வியாபித்திருக்கு. அந்த காரணம் தான் காரியம் முழுவதுமே வியாபித்திருக்கு. மண்பானையில எது வியாபித்திருக்கு? மண்ணு வியாபித்திருக்கு. இப்ப அந்த காரியத்தினால காரணத்துக்கு என்ன ஏற்படுத்த முடியாது? அழிவை ஏற்படுத்த
முடியாது. இத இந்த 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 உதாரணத்தை இதோட நிறுத்திக்கணும், இதோட புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம். ஓகேங்களா? 17வது ஸ்லோகத்துல எது வியாபித்திருக்கிறதோ, எது எதை வியாபித்திருக்கோ, இது ரெண்டு விஷயம் தான். இந்த ரெண்டு விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு 17வது ஸ்லோகத்துல. அதற்கு மண்பானை, மண், இதை வைத்து உதாரணம் பார்த்தோம். ஓகேங்களா? இந்த 17வது ஸ்லோகம் இப்ப புரிஞ்சிருச்சு நமக்கு. புரிஞ்சிருச்சா? 17வது ஸ்லோகத்துல இத அப்படியே விட்டுறணும். 18க்கு போவோம். அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 18 படிக்கலாமா? அந்தவந்த இமே தேஹாஹா. ரிப்பீட் பண்ணலாம். அந்தவந்த இமே தேஹாஹா நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ அநாஷினோ பிரமேயஸ்ய அநாஷினோ பிரமேயஸ்ய தஸ்மாத்யுத்யஸ்வ பாரத தஸ்மாத்யுத்யஸ்வ பாரத. சேர்ந்து படிப்போம். அந்தவந்த இமே தேஹாஹா நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ அநாஷினோ பிரமேயஸ்ய தஸ்மாத்யுத்யஸ்வ பாரத. இங்க என்ன சொல்றாரு? அநாஷினக, அழிவற்ற, அழிவற்ற, அப்பிரமேயஸ்ய, விளக்க முடியாத, அநாஷினக அழிவற்ற, அப்பிரமேயஸ்ய விளக்க முடியாத, நித்யஸ்ய, நித்யஸ்யனால என்ன ஞாபகம் வந்துடும் நமக்கு? சத்து ஞாபகம் வந்துடணும். சத்து. ஓகே. அழிவற்ற, விளக்க முடியாத, நித்யஸ்ய ஷரீரிணக, ஷரீரி, ஷரீரத்தை உடையவர் ஷரீரி. ஓகே. ஷரீரத்தை உடையவர் ஷரீரி. ஷரீரினக அதாவது இந்த ஆத்மாவினுடைய, இந்த ஆத்மாவினுடைய இமே தேகாக, இந்த உடல்கள் அனைத்தும், இந்த உடல்கள் அனைத்தும் அந்தவந்தக உக்தாக, அழியக்கூடியவையாக கூறப்பட்டுள்ளன. இந்த ஷரீரினுடைய உடல்கள் அனைத்தும் அந்தவந்த உக்தாக, அழியக்கூடியவை, முடிவுக்கு உட்பட்டது, முடியக்கூடியவை, இறக்கக்கூடியது என்று கூறப்பட்டுள்ளன. இது கூறப்பட வேண்டாம், நமக்கே தெரியும். இந்த உடல்கள் அனைத்தும் அழியக்கூடியது, மரணிக்கக்கூடியது. தஸ்மாத், ஆகவே யுத்யஸ்வ பாரத. இது என்னது? இதெல்லாம் உடல் அழியக்கூடியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீ என்ன பண்ண? நீ யுத்தம் பண்ண. ஆனா இது நமக்கு தெரியும். இங்க நமக்கு புதுசா தெரிஞ்ச விஷயம் என்ன? அழிவற்றது எதுன்னு புதுசா தெரிஞ்சுக்கிட்டோம். புதுசா இவன் அர்ஜுனன் என்ன சொன்னா, இவங்க எல்லோருமே அழிந்து விடுவார்களே, என்னோட உறவினர்கள், உற்றார்கள், எதிரிகள் அனைவரும் அழிந்து விடுவார்களேன்னு சொன்னா, இவர் என்ன சொன்னாருன்னா, எது அழியாததுன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாரு. எது அழியாதது? அழிவற்ற, விளக்க முடியாத, நித்தியம், சத்தாக இருக்கின்ற ஷரீரினக, ஷரீரினக சரீரத்துடைய ஆத்மான்னு அர்த்தம். இந்த எல்லோருக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அழிவற்றது, சத் ஸ்வரூபம் உடையது. சத் ஸ்வரூபம் உடையது, முக்காலங்களில் இருக்கக்கூடியது. அதற்கு யாராலும் அழிவை ஏற்படுத்த முடியாது. இதான் சொல்லியாச்சு. இதை சொல்லிட்டு, அப்படிப்பட்ட இந்த ஆத்மாவினுடைய அதன் மேல் இருக்கக்கூடிய இந்த உடல்கள், இந்த உடல்கள் என்ன ஆகக்கூடியது? அழியக்கூடியது. இப்ப நீ எது அழியக்கூடியது, எது அழியாதது? இங்க இருக்கக்கூடிய அனைவருமே ஆத்மஸ்வரூபம். அதனால யாருக்குமே அழிவு என்பது இல்லை. ஆனா இந்த உடல் எப்படிப்பட்டது? அழியக்கூடியது. இதனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? அழியக்கூடியது. ஆகவே அழியக்கூடிய, எப்படி இருந்தாலும் அழியக்கூடிய இந்த உடல்களுக்காக நீ துக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது எப்படி இருந்தாலும் அழியக்கூடியதுதான். ஆகவே நீ எதை நீ போக்கஸ் பண்ணு கேட்டா, அழியாததுன்னு நீ தெரிந்து கொண்டால்,
இங்க இருக்கக்கூடிய அனைவருமே அழியாத சொரூபத்தை உடையவர்கள் என்பதை நீ தெரிந்து கொண்டு நீ யுத்தம் செய், உன்னுடைய கடமையை செய்வாயாக. இது புரியுதுங்களா? என்ன சொன்னானு அர்ஜுனன் என்ன சொன்னானோ அதுக்கு மிக சரியாக ஆத்ம நிலையிலிருந்து உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஏன்னா எல்லோருக்குமே என்ன மரணம் தான் மிகப்பெரிய பயம். இப்ப என்ன காரணம் எல்லாத்துக்குமே? மரணம் தானே பயம். அப்ப எது மரணத்துக்கு உட்பட்டது, எது மரணமற்றது? அப்படி பார்க்கும்போது இந்த உடல்கள் தான் மரணிக்க கூடியது. எது மரணமற்றது? ஆத்மா பிறப்பிறப்பு அற்றது, நித்தியம். பிறப்பிறப்பற்றதுன்னு கேட்டா முக்காலத்துல இருக்கு. முக்காலத்துல இருக்கிறத போயிட்டு இது ஒரு காலத்துல தோன்றியதுன்னு சொல்லாமா? எது ஒரு காலத்துல தோன்றியதோ அதுதான் பிறந்ததுன்னு அர்த்தம். இது என்ன அர்த்தம்? முக்காலங்களிலுமே இருப்பது, 3 காலங்களிலுமே இருப்பது போயிட்டு அதுக்கு என்னன்னு சொல்லக்கூடாது? பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. ஏன்னா எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கு. சரி, ஓகே. இப்படி ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல மறையக்கூடியது எதுன்னு கேட்டா உடல்கள். சரியா? ஓகே. இப்ப நம்ம இந்த பானை உதாரணம், மண் உதாரணத்தை வச்சு பார்த்துட்டோம். இப்ப அங்கிருந்து இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் எதை மட்டும் எடுத்துக்கணும்னா, எது நித்தியம், எது அனித்தியம்? எது நித்தியம்னா ஆத்மா நித்தியம், ஷரீரி நித்தியம், இந்த ஷரீரம் அனித்தியம். இந்த ஷரீரம் மாறுதலுக்கு உட்பட்டது, அழியக்கூடியது. இப்ப இந்த அனித்தியத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்? மித்யான்னு பார்த்தோம். மித்யான ஒரு காலத்துல தோன்றி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல மறைய போகின்றது. சரியா? இது ஓகேவா? இல்ல இதுவே ஒரு மாதிரி இருக்கா? இப்போ பரவாயில்ல, புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுது. இப்ப நம்ம அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் இன்னும் ரொம்ப ரொம்ப சூக்ஷமானது. கடினமானதுன்னு சொல்லவே கூடாது. இது கடினமானதே கிடையாது, சூக்ஷமானது. இது புரிஞ்சிச்சுன்னா அடுத்தது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் நமக்கு. சரிங்களா? இது புரிஞ்சிச்சுன்னா இன்னொன்னு ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும். ஓகே. இப்போ தோன்றி இருந்து மறைவதற்கு மித்யான்னு ஒரு பேர் கொடுத்தோம். அது அனித்தியம்னு சொன்னோம், மித்யான்னு பேர் கொடுத்தோம். இப்போ அசத்துனா என்னது? முக்காலங்களிலுமே தோன்றவே கூடாது. சரியா? தோன்றாத அர்த்தம் பார்த்தோம். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். பணம்னு ஒண்ணு இருக்குல்ல, செல்வம் அழியக்கூடியது. கரெக்டா? செல்வம் அழியக்கூடியது. நீங்க என்ன பண்ணுங்க, பேங்க் பேலன்ஸ்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு அழிச்சிருங்க, ரோட்ல தூக்கி போட்டுருங்க எல்லாத்தையும். ஏன்? செல்வம் அழியக்கூடியது. இப்படி சொல்லலாமா? செல்வம் அழியக்கூடியது. என்ன பண்ண, உன்னோட வீடெல்லாம் இடிச்சிடும். செல்வம் அழியக்கூடியது, எதுவுமே நிரந்தரம் இல்லை. இப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? ஆத்மா சத்து, இந்த உடல் அழியக்கூடியது, அதனால போய் சண்டை போடு. இது ஒரு லாஜிக். அது இதுன்னு அநியாயமா இருக்கு. அது அனித்தியம். அனித்தியம்னா கூட அதுவா அழிஞ்சிட்டு போட்டுமே. அதுவா எப்ப அழியுதோ அழிஞ்சிட்டோம். நான் போய் ஏன் அழிக்கணும்? இங்க இது சரியா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இல்ல நம்ம இந்த லெவலோட பார்த்தா இந்த மேட்ரு, இந்த விஷயத்துக்கு ஆழ்ந்த பொருள் நமக்கு புரியாது. சரி, இப்ப அடுத்த லெவல் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இப்ப நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு உதாரணம் என்ன கேட்டீங்கன்னா, கனவு உதாரணம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கனவு, மண்ணு பானம் உதாரணம் முடிஞ்சிச்சு. அது ஒரு விஷயத்த சொல்றதுக்கு. இப்ப இந்த கனவு உதாரணத்தை எடுத்துக்குவோம். இந்த கனவு ஒரு காலத்துல தோன்றுகின்றதா? ஒரு காலத்துல தோன்றுதா? ஒரு காலத்துல தோன்றுது. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வரைக்கும் இருக்கு இல்லையா? 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ தான் சொல்றாங்க கனவே. ஆனா அதுலயே ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி இருக்கு. சரி, இப்ப என்ன? கனவு ஒரு குறிப்பிட்ட காலத்துல தோன்றுது, ஒரு குறிப்பிட்ட காலத்துல மறைஞ்சு போயிடுது. கரெக்டா? ஓகே, குறிப்பிட்ட காலத்துல மறைஞ்சு போயிடுது. இப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துல தோன்றி மறையுது. சரியா? இப்ப விழித்த உடனே இந்த கனவை எதுல சேர்ப்பீங்க? விழித்த உடனே இந்த கனவை சத்துல சேர்ப்பீங்களா? சத்துல சேர்க்கலாமா? சத்துல சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. சரி, அசத்துல சேர்க்க முடியுமா? அசத்துல
ஏன் சத்துல சேர்க்க முடியாது? கனவுன்னு 3 காலத்துலயும் இல்ல. அந்த 3 காலத்துலயும் இல்லாதனால கனவுல சத்துல சேர்க்கல. அசத்துல சேர்க்க முடியுமா? அசத்துல சேர்க்க முடிஞ்சதுன்னா, ஏன்னா 3 காலத்திலுமே இருக்கக்கூடாது. ஆனா கனவு இப்ப தோன்றி இருந்து மறைஞ்சிருச்சு, அதனால அசத்துல சேர்க்க முடியாது. இப்போ இந்த கனவை எதுல சேர்க்கலாம்? என்ன ஏற்கனவே சொன்னதே மறுபடியும் சொல்றீங்களே? இல்ல, ஏற்கனவே சொன்னதையே சொல்லுவோம், ஆனா அடுத்த லெவல் போவோம். இப்ப இந்த கனவை எதுல சேர்க்கிறது? மித்தியால தானே சேர்க்கணும். இந்த கனவுல மித்தியால சேர்க்கணும். ஓகே, இப்ப இந்த கனவு மித்தியா அப்படின்னா ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல மறைஞ்சு, கரெக்ட் தானே? ஓகே, இப்ப இந்த மித்தியான்னு சொன்னது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். மறுபடியும் சொல்லணுமா? அது மறுபடியும் சொல்லணுமா? கனவை அசத்துலயும் சேர்க்க முடியாது, சத்துலயும் சேர்க்க முடியாது. அப்ப என்ன சொல்லணும்? நம்ம டெபினிஷன் படி மித்தியான்னு ஒண்ணு சொல்லணும். ரெண்டுத்துலயும் சேர்க்க முடியாது. இப்ப இந்த கனவை எதுல சேர்க்கணும்? மித்தியால தான் சேர்க்கணும். ஓகே, நான் இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறோம். இப்ப நான் எழுந்திரிச்சிட்டேன், கனவுல இருந்து எழுந்திரிச்சிட்டேன். இதை நான் சத்துல சேர்க்கல, அசத்துல சேர்க்கல, மித்தியான்னு சேர்க்கிறேன். இப்ப இந்த கனவை மித்தியான்னு சொல்லும் போது நம்ம மைண்ட்ல என்ன வருது? மித்தியான்னு வருதா, அசத்துன்னு வருதா? நம்ம மைண்ட்ல பொய்ன்னு தான் வருது. உங்களுக்கு புரியுதா? கனவை யாராவது மெய்ன்னு சொல்லுவாங்களா? மெய்ன்னு சொல்ல மாட்டாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? பொய் தான் அது. என்னது? அத மித்தியான்னு சொன்னாலும், பேருக்கு சொன்னாலும், ஏன்னா நம்ம அனுபவத்துல இருக்கு. ஒரு நிமிஷம் கவனிக்கணும் நல்லா. ஏன் அந்த மித்தியான்னு ஒரு பேர் கொடுத்தோம்னா, நம்ம அனுபவத்துல இருந்தது. கனவு இருந்ததா இல்லையா? அனுபவத்துல இருந்ததுனால அந்த அனுபவத்தை பொறுத்து நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டா, இது சத்துல சேர்க்க முடியாதுப்பா, இது அசத்துல சேர்க்க முடியாதுப்பா, அதனால அதுக்கு என்ன பேர் கொடுத்தோம்? மித்தியான்னு பேர் கொடுத்தோம். இப்ப அந்த மித்தியா கனவுன்றது மித்தியா பேர் கொடுத்தோம்ல, இப்ப அந்த கனவு நிஜமா? கனவு உண்மையிலே என்னது? பொய். அதாவது தோன்றும் பொழுதும் பொய், இருக்கும் பொழுதும் பொய், மறைந்த பின்னாடி என்னது? பொய். அப்போ என்னுடைய அனுபவத்துல ஏதாவது ஒன்று இருந்ததுனாலேயே அது உண்மை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது என்னது? அது பொய்யாவே இருக்கலாம். இது கொஞ்சம் சூக்ஷ்மமான விஷயம். இது இப்ப எப்படி வேதாந்தம் அழகா டெவலப் பண்ணது பாருங்க. எடுத்த உடனே எல்லாமே பொய் கிடையாது அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இருக்கு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இருக்கிறது என்ன சொல்லுவோம்? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன், எனக்கு அனுபவத்துல இருக்கு, அதனால உண்மை. பார்த்த அனுபவத்துல இருக்கு உண்மையா? உண்மை என்ன தெரியுமா? 3 காலத்துல இருக்கணும். நீ பார்த்து கொண்டே இருக்கும்போது மாறுது, இதை போய் நீ எப்படி உண்மைன்னு சொல்லுவ? கரெக்ட். அப்ப அதுக்கு என்ன சொல்லலாம்? ஓகே, அனித்தியம்னு சொல்லிக்கோ. அப்ப பரவாயில்ல, கரெக்ட் தான். ஏன்னா என் அனுபவத்துல இருக்கு, மாறுது, மறைஞ்சே போயிடுது, நான் அனித்தியம்னு சொல்லிக்கிறேன். இப்ப நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். நல்ல வேலை பாவீங்க, இல்லைன்னு சொல்லல. சரி, அப்ப என்ன பண்ண? அனித்தியத்துக்கு நீ அனித்தியத்தை நீ நித்தியத்திலையும் சேர்க்க முடியாதுப்பா, அசத்துலயும் சேர்க்க முடியாது, சத்துலயும் சேர்க்க முடியாது. அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கோ. அழகா பேர் மட்டும்தான் மாத்துறாங்க, ஆனா மேட்ரு ஒண்ணுதான். அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கோ, மித்தியான்னு கொடுத்துக்கோ. நம்ம ஒண்ணு மித்தியான நினைச்சுப்போம். மித்தியானா உண்மையாவே ஏதோ ஒண்ணு இருக்குது போல் இருக்கு, உண்மையாகவே ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அது அனுபவத்துக்கு இருக்கும் பொழுது இல்ல. அடுத்த லெவல் பாருங்க. அனுபவத்துக்கு இருக்கும் போதும் எது ஒன்று இல்லையோ அதுக்கு பேர் என்னது? மித்யா. ஸ்டெப்பா போகணும். எடுத்த உடனே இது உலகெல்லாம் பொய், மாயேன்னு சொல்லிட்டாங்க. நல்ல கதை இது. 8 மணி ஆனா பசிக்க போகுது, பொய்யாது. இது அப்படி இல்ல. இது என்னது? இது எங்க புரிஞ்சுக்கணும்? இது புத்தியில புரிந்து கொள்கிற விஷயம். இது புத்தியில புரிந்து கொள்கிற விஷயம். இது அனுபவம் மாறுற வரைக்கும் இதுதான் ஸ்டெப். வேதாந்தமும் குருமார்களும் என்ன சொல்லுவாங்க நமக்கு? முதல்ல அனித்தியம்னு புரிஞ்சுக்கோ, அந்த அனித்தியம் மித்தியான்னு தெரிஞ்சுக்கோ, மித்தியா அசத்துன்னு தெரிஞ்சுக்கோ. மித்தியா ஆக்சுவலா என்னது? மித்தியான்றது அசத்து தான். சரி, இதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் பார்க்கலாம். நீங்க பயந்துக்கவே வேண்டாம், இது உதாரணம் தான். இந்த உதாரணம் இன்னும் நமக்கு தெளிவா இருக்கும், ஆனா எடுத்த உடனே தெளிவு பண்ணித்தலாமா?
அப்புறம் எப்படி திங்க் பண்றது? கனவு உதாரணம் ஒண்ணுமே புரியல சார். என்ன சார் ஒண்ணுமே புரியல? அந்த பானை உதாரணம் சொன்னீங்களே அதுவும் புரியல, ஒண்ணுமே குழப்பமா இருக்கு. அப்படிதான் அவர் ஏன் அப்படி சொன்னார் பாருங்க. வியாபித்திருக்கு இப்படி சொன்னார் இல்லையா, எது வியாபிக்கப்பட்டது. இப்ப பானை உதாரணம் நம்ம பார்த்தோம், கனவு உதாரணம் பார்த்தோம். அடுத்து இன்னொரு உதாரணம், இது நமக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஓகே, இது என்ன உதாரணம்னா, இதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான். மறுபூமி காணல். காணல் நீர் இருக்கு இல்லையா, காணல் நீர் மறுபூமி. மறுபூமியா எதுவும் நினைச்சு கூடாது, அந்த பாலைவனம் தான். பாலைவன மணலுக்கு தமிழ்ல வந்து என்ன பேருன்னா மறுபூமின்னு பேரு. மறுபூமி. அந்த மறுபூமிக்கு அது மேல என்ன தெரியுது? காணல் நீர் தெரியுது. ஓகே, இந்த உதாரணம் இப்ப பாக்கலாங்களா? இது இந்த ரூல்ஸ் இப்ப அப்ளை பண்ணும். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த டெபினிஷனை இங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த காணல் நீர் வந்து என்னது? காணல் நீர் சத்தா? அது சத்துனா 3 காலங்களையும் இருக்கணும். காணல் நீர் என்ன கிடையாது, 3 காலங்களையுமே இருக்க போறது கிடையாது. காணல் நீர் அசத்துல போகலாமா? அசத்துனா 3 காலங்கள்லயுமே இருக்கக்கூடாது. ஆனா அது பிரசன்ட்ல இருக்கு. அதனால இது சத்து கிடையாது, அசத்து கிடையாது. அதை நம்ம என்ன சொல்லணும்? தோன்றி மறையுதுப்பா. தோன்றி, ஓகே, அனித்தியம் சொல்லிப்போம். கரெக்ட், அனித்தியம். ஆனா அது என்ன பேரு? மித்யா. தோன்றி இருந்து மறையக்கூடியதுக்கு மித்யா. ஓகே, நீ காணல் நீரை பார்த்தோம், இருக்கு. ஓ வெரி குட். காணல் நீர் போய் ஒரு கிளாஸ் எடுக்கலாம். நேர கிட்ட போய் ஒரு கிளாஸ் விட்டோமா, தொட்டோமா கைய, என்னாச்சு? கிட்ட போன உடனே காணும். அப்போ மித்யா சிக்கல்ட்டு என்னாச்சு? இங்க என்ன ஆயிடுச்சு? அசத்து. மித்யா சிக்கல்ட்டு என்ன வந்தது? அசத். இல்லவே இல்லை. இல்லவே இல்லைன்னா, ஏய் நான் பார்த்தனே. நீ பார்த்தாலும், உன் அனுபவத்துக்கு காட்சியாக தோன்றினாலும் அது என்னது? அசத்து. இப்ப எடுத்த உடனே தோற்றத்தை அசத்துன்னு சொல்லும் போது மைண்ட் பிளாக் ஆயிடும். இது ஏத்துக்காது, புரிந்து கொள்றது கஷ்டம். ஆனா என்ன அழகா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்பா புரிய வைக்கிறாங்க பாருங்க. அப்போ இங்க திருப்பி நம்ம கொஞ்ச தூரம் தள்ளி வந்துட்டோம். திருப்பி கொஞ்ச தூரம் தள்ளி வந்த உடனே அதே காணல் நீர் தோன்றுமா தோன்றாதா? நமக்கு தோன்றும். அதே காணல் நம்ம பார்ப்போம். இப்ப பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? அத மித்யான்னு சொல்லுவோம். இது சும்மா காட்சி கொடுக்குது, வெறும் காட்சிக்கு தான் இருக்கு. அதை மித்யான்னு சொன்னாலும் இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? என் அனுபவத்துக்கு இருக்குது, மித்யான்னு சொல்ல மாட்டோம். என் அனுபவத்துக்கு அது அசத்து, உண்மையிலேயே அது இல்ல. ஆனா என்ன பண்ணுது? இருப்பது போல தோன்றுகின்றது. உண்மையில் இல்லை, ஆனா இருப்பது போல தோன்றுகின்றது. அதுக்கு பேர் என்ன? இப்போ மித்யா. இப்ப மித்யாக்கு நம்ம டெபினிஷன், ஹையஸ்ட் டெபினிஷன் வந்துட்டோம், உண்மையான டெபினிஷன் வந்துட்டோம். முதல்ல அனித்தியம்னு சொன்னோம், ஏன்னா நம்ம அனுபவத்துக்கு இருக்கு. ஏன்னா அனுபவத்துல பாக்குறோம், எல்லாம் மாறிட்டே இருக்கு. ஓகே, அது அனித்தியம்னு வச்சுக்கோ. அது மாறிட்டே இருக்கிறத போய் அசத்துன்னு சொல்லிட்டு இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த ஸ்டேஜ் இல்ல நம்ம. சரி, மாறிட்டே இருக்க அனித்தியம்னா மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேப்பா, அதை சொல்லிட்டு இந்த அனித்தியத்தை போய் நீ போய் எப்படிப்பா நீ போய் சத்துல போட முடியும்? கரெக்ட் சார், கரெக்ட், போட முடியாது. அசத்துல எப்படிப்பா போடணும்? ஆமா, போட முடியாது. அப்ப எதுல போடு? மித்யான்னு சொல்லிக்கிறியா? ஓகே, நமக்கு ஒரு புது பேர் கொடுத்துட்டா நல்லா இருக்கு நமக்கு. ஏன்னா புது பேர் கொடுத்துட்டா ஒண்ணு இருக்குன்னு நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பாருங்க. ஏதோ ஒண்ணு, ஓ இவங்க இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து நீ உண்மையிலேயே மித்யானா என்னன்னு கொஞ்சம் என்கொயரி பண்ணி பாருப்பா. மித்யானா தோன்றுகின்றது, இருக்கு, மறைகின்றது. ஓஹோ, இது வந்து மித்யா. அது உண்மையாவே போயிருக்கான்னு நீ போய் பாரு. அது உண்மையாவே போயிருக்கான்னு பார்த்தா காணல் நீரு என்னாச்சு? உண்மையாவே கிட்ட போய் பார்த்தா இல்லவே இல்ல. அப்போ என்னுடைய புலன்களுக்கு தோன்றிக் கொண்டு இருக்கும் பொழுதும் அது அசத்து. இங்கதான் விஷயம். முதல்ல புலன்களுக்கு தோன்றி இருந்து மறையும் போது அதை மித்யான்னு சொன்னோம். அது அப்ப அசத்துன்னு சொல்லல, அதை மித்யான்னு சொன்னோம் பாருங்க. புலன்களுக்கு தோன்றி இருந்து மறையும் பொழுது நாம அதுக்கு என்ன பேர் கொடுத்தோம்? அதை சத்துல சேர்க்கல, அசத்துல சேர்க்கல. அதுக்கு என்ன கொடுத்தோம்? மித்யான்னு கொடுத்தோம். ஆனா அடுத்த லெவல்ல அந்த மித்யாவை நம்ம எதுல சேர்த்தோம்? அசத்துல கொண்டு போய் சேர்த்துட்டோம். அசத்துல சேர்த்தா இது தோன்றவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அசத்துனா முக்காலங்களும் இருக்கக்கூடாது. இப்போ அசத்துக்கு என்ன டெபினிஷன் வந்துருச்சு? தோன்றி இருந்து தோன்றும் பொழுதும் பொய். அது தோன்றும் பொழுதும் பொய், அது அசத்து.
ஓகே, இங்க என்ன சொல்லிட்டாரு இப்போ? இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, இங்க இருப்பது அனைத்தும் ஆத்மா, சத்து. அப்போ இங்க இருக்கக்கூடிய உடல்கள், ஒவ்வொருத்தரும் போர் வீரர்கள், ஒவ்வொரு ஒவ்வொரு கடமைகள் இருக்கு எல்லாருக்குமே. இது அத்தனையும் சரீரத்தை உடையது. இந்த அத்தனை சரீரமும் அனித்யம், நித்யா, அசத்து. இப்ப நம்ம அசத்துன்னு நமக்கு பயந்துருவோம்மா, என்னடா அது, இதை போய் இதுதான் மாயை அப்படின்னு சொல்லி இல்லவே இல்லைன்னு. இங்க எங்க புரிஞ்சுக்கிறது இத? புத்தி நிலையில. புத்தியில ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஸ்டெப் ஸ்டெப்பா புரிஞ்சுக்கிறோம். அசத்து, அனித்யம்ன்றது புரியுது நமக்கு, அனித்யம் மித்யான்றது புரியுது. அந்த மித்யா எப்படி அசத்தாகுது? மித்யா எப்படி அசத்தாகுதுன்னா, தோன்றும் பொழுதும் அசத்து. எங்க புரிஞ்சுக்கிறோம் நம்ம? கண்ணால புரிஞ்சுக்கல, மூக்கால புரிஞ்சுக்கல, கண்ணால புரிஞ்சுக்கல. எங்க புரிஞ்சுக்கிறோம்? அறிவுனால புரிந்து கொள்கிறோம். காணல் நீர் அறிவினால புரிந்து கொண்டோம். காணல் நீர் அறிவினால என்ன புரிந்து கொண்டோம்னா, அது தோன்றுகின்றது மித்யா, அந்த மித்யா அசத்துன்றதை நம்ம புரிந்து கொண்டோம். அது போலவே இங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம இந்த ஆத்ம நிலையிலிருந்து பார்க்கும்போது, நம் சொரூபம் ஆத்மான்னு பார்க்கும்போது, உணரும் பொழுது, இந்த உடல் மனம் புத்திலாம் தோன்றிக் கொண்டிருக்கும் பொழுது கூட என்ன மாறிடும்? அசத்தா மாறிடும். தோன்றும் பொழுது கூட, தோன்றும் பொழுது மித்யான்னு புரியும். ஆனா மித்யா என்பது உண்மையிலேயே மித்யா அசத்து தான். மித்யா அசத்து தான். அப்போ இல்லைன்னு புரியும். அதனால இங்க என்ன சொல்றாரு? இந்த ஆத்ம நிலையிலிருந்து பார்க்கும்போது இது எதுவுமே உண்மையே இல்லை, உண்மையே இல்லை. இதை நீ புரிந்து கொள்ள அர்ஜுனா. அப்ப உண்மையிலன்றப்போ பிறப்பும் கிடையாது, மரணமும் கிடையாது. இப்போ எப்படி கனெக்ட் பண்றாங்க பாருங்க. 20வது ஸ்லோகம் இப்ப பாருங்க. இல்ல 19 படிக்கலாம். 19 படிச்சு 20 வரலாம். இப்ப தஸ்மாத் யுஜ்யஸ்வன், தஸ்மாத் யுஜ்யஸ்வன் சொன்னார் இல்லையா? ஆகவே நீ போர் செய். 19ல என்ன சொல்றாரு படிக்கலாம். ஏனம் வேதி ஹந்தாரம், ஏனம் வேதி ஹந்தாரம், யஷ்சைனம் மன்யதே ஹதம், யஷ்சைனம் மன்யதே ஹதம், உபௌ தௌ ந விஜானீதஹ, உபௌ தௌ ந விஜானீதஹ, நாயம் ஹந்தி ந ஹன்யதே, நாயம் ஹந்தி ந ஹன்யதே. சேர்ந்து படிப்போம். ஏனம் வேதி ஹந்தாரம், யஷ்சைனம் மன்யதே ஹதம், உபௌ தௌ ந விஜானீதஹ, நாயம் ஹந்தி ந அன்யதே. ஏனம் ஹந்தாரம் வேத்தி, எவன் இந்த ஆத்மாவை கொல்பவனாக நினைக்கிறானோ. இங்க பாருங்க, ஏனம் ஹந்தாரம்னா நான் இவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு இவன் சொல்ற பாருங்க. அவன் இவரை கொல்ல போகிறேன். ஆக்சுவலா அந்த அவன் யாரு? அவன் உடல் கிடையாது. அவனுடைய சொரூபம் ஆத்மா. அவனுடைய உண்மையான சொரூபம்னா ஆத்மா. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? ஒருவன் இறந்து போயிட்டா அவனை இல்லைன்னு நினைக்கிறோம். அது எது இல்லாம போறது? உடல் இல்லாம போறது, உடல் மறைந்து போறது, மனம் புத்தி காணாம போகுது. ஆனா ஆத்மா, ஆத்மாவை என்ன பண்ண முடியாது, யாராலையும் கொல்லவும் முடியாது, அழிக்க முடியாது. இங்க அததான் சொல்ல வர்றாரு. ஏனம் ஹந்தாரம் வேத்தி, யார் இந்த ஆத்மாவை கொல்பவனாக நினைக்கிறானோ, மற்றும் ஏனம் ஹதம் மன்யத்தே, எவன் இந்த ஆத்மாவை கொல்லப்பட்டதாக நினைக்கிறானோ. இந்த ஆத்மாவை நான் கொள்கிறேன், இந்த ஆத்மா கொல்லப்பட்டது. இத வேற மாதிரி புரிந்துக்கணும். எப்படின்னா, இப்போ நான் என்ன நினைக்கிறேன்? நான் என்ன உடலாக நினைக்கிறேன். இங்க கொஞ்சம் கவனிக்கணும். நான் என்ன முதல்ல உடலா நினைக்கிறேன். அதெல்லாம் நான் நினைக்கிறேன், நான் இப்பொழுது கொள்கிறேன்னு நினைக்கிறேன். நீ இந்த உடலே கிடையாது, நீ எங்க இருந்து கொள்ற? நான் கர்த்தாவும் கிடையாது. ஏனம் ஹந்தாரம் வேத்தி, யார் இந்த ஆத்மாவை கொல்பவனாக நினைக்கிறானோ, யார் இந்த ஆத்மாவை கர்த்தான்னு நினைக்கிறானோ. ஏன்னா இப்ப கொல்பவன் என்ன நினைக்கிறான்? தான் கொள்கிறேன்னு நினைக்கிறான். இப்ப தான் யார் உண்மையிலேயே?
தான் ஆத்மா. இப்ப இந்த உடல் தான் செயல்புரிகிறது. இந்த தான் கர்த்தா, ஆத்மா கர்த்தா கிடையாது. இது கர்த்தாவும் கிடையாது. ஏனம் ஹதம் மன்னியது, யார் இந்த ஆத்மா கொல்லப்பட்டதா நினைக்கிறானோ, இந்த ஆத்மா இறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறானோ, அது என்னது? கர்த்தா. இந்த ஆத்மாக்கு அனுபவங்கள் இருக்கு, போக்தா. என்ன அனுபவம்? இப்ப மரணம் அனுபவிக்குது. இந்த மரணத்தை அனுபவிச்சது எது அனுபவிச்சது? இந்த ஆத்மா கிடையாது. அது போக்தாவும் கிடையாது. இந்த ஆத்மா கர்த்தாவும் கிடையாது, இந்த ஆத்மா போக்தாவும் கிடையாது. ஏனம் ஹந்தாரம் ஏத்தி, யார் இந்த ஆத்மாவை கொல்வதாக நினைக்கிறானோ, அப்படின்னா அர்த்தம், யார் இந்த ஆத்மாவை கர்த்தான்னு நினைக்கிறானோ அது ஆத்மா கர்த்தாவும் கிடையாது. ஏனம் ஹதம் மன்னியத்தை, யார் இந்த ஆத்மா கொல்லப்பட்டதாக நினைக்கிறானோ அந்த ஆத்மா போக்தாவும் கிடையாது. தவ் உபவ் ந விஜானித்தக, அந்த இருவருமே உண்மையை அறியாதவர்கள். அந்த இருவருமே எதை அறிபவர்கள்? உண்மையை அறிபவர்கள். உண்மையை அறியாதவர்கள். எதை பத்தின உண்மை? ஆத்மாவை பற்றிய உண்மையை அறியாதவர்கள். ஆத்மாவை பற்றிய உண்மையை அறியாதவர்கள். நான் அயம் ஹந்தி ந அந்நியத்தே, இந்த ஆத்மா யாரையும் கொல்வதும் இல்லை, யாராலும் கொல்லப்படுவதும் இல்லை. இப்ப புரியுதுங்களா? கர்த்தா போக்தான் வந்துருச்சு பாருங்க. இந்த ஆத்மா யாரையும் கொல்வதும் இல்லை, ந ஹந்தி ந அந்நியத்தே, இது கொல்லப்படுவதும் இல்லை. இது கர்த்தாவும் கிடையாது, இது போக்தாவும் கிடையாது. இது சப்ஜெக்டும் கிடையாது, ஆப்ஜெக்டும் கிடையாது. நான்றது சப்ஜெக்ட், அது சப்ஜெக்டாவும் ஆவதில்லை. இது ஒரு, அந்த ஆத்மா யாருக்கும் ஆப்ஜெக்டாவும் ஆவதில்லை. இப்போ 16வது ஸ்லோகத்தை மறுபடியும் படிங்க. நாசத்தோ உபயோகோ தயோகோ திருஷ்டோந்தக தத்துவதர்ஷிபிகி. என்ன சொன்னாரு? அனயோக உபயோகம், இந்த இரண்டின் தத்துவத்தை தத்துவதர்ஷிபிகி திருஷ்டக, தத்துவ ஞானிகள் இந்த ரெண்டு பேருடைய தத்துவத்தையும் அறியப்பட்டது. எது ரெண்டையும் அறியப்பட்டது? எது சத்து எது அசத்து என்பதை தத்துவதர்ஷிபிகி நன்றாக அறிந்தார்கள். இங்க என்ன சொன்னாங்க? யார் இத ஆத்மா, ஆத்மா கர்த்தா ஆத்மா போக்தான் யார் நினைக்கிறாங்களோ அவர்கள் இதை அறியவில்லை. யார் அறிந்தவர்கள்? தத்துவதர்ஷிபி அறிந்தவர்கள். புரியுதா? அப்போ இங்க என்ன சொல்ல வந்தாங்க? இங்க இந்த உடல் கொல்லப்படுகிறது, இந்த உடல் மாறுதலுக்கு உட்பட்டது, இந்த உடல் அனித்தியம், இந்த உடல் மித்யா, இந்த உடல் சத்து. எப்போ? இருக்கும் பொழுதும், இந்த உடல் மனம் புத்தி இருக்கும் பொழுதும் இது என்னது? இல்லாதது போல. இங்க நம்ம சொல்றோம் புத்தி மூலமா, புத்தி மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாருங்க. ஆத்ம நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது இது மித்யா. மித்யானா ஒரு காலத்தில் தோன்றி இருந்து மறையக்கூடியது. ஆனா உண்மையிலேயே மித்யானா, உண்மையிலேயே மித்யான்றது அசத்து தான். எங்க இருந்து? ஆத்ம நிலையில இருந்து. இப்ப பேசக்கூடாது, இது எல்லாமே மாயை. இப்ப பேசினா இதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே மாயை அசத்துன்னு இப்ப நம்ம பேசவே கூடாது. கனவு காணும் பொழுது கனவை பொய்ன்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. கனவு மித்யான்னு சொல்ல போறது கிடையாது. கனவுல இருக்கும் பொழுது கனவு என்னது? சத்துதான். கனவு உண்மைதான், நமக்கு அனுபவத்துல இருக்குதான். அது போல இப்ப நாம என்ன பண்ணக்கூடாது? இப்ப இந்த உடல்லாம் மாயை, உடல் அசத்து, உடல் மித்யான்னு பேசிட்டு கூடாது. இது வரட்டு வாய் வேதாந்தம். இது இங்க என்ன சொல்றாங்க? இது கோல், இது நாம புரிந்து கொள்ள வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது. அதனால உண்மையிலேயே இந்த லைஃப் பத்தின விஷயத்த நீ தெரிந்து கொள்பா, உயிரை பத்தி நீ தெரிஞ்சுக்கொள், மரணம்னா என்ன, பிறப்புனா என்னன்னு தெரிந்து கொள். அந்த ரேஞ்சில பேசுறாரு இவரு. உண்மையிலேயே மரணம் எது, பிறப்பு எதுன்னு தெரிந்து கொள். நீ எல்லோரும் மறைந்து பிரிவார்கள், எல்லோரும் மரணிப்பார்கள், அதுவும் உன்னால கொல்லப்படுவார்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறியே, நீயும் ஆத்மஸ்வரூபம், இங்க இருக்கக்கூடிய அனைவருமே ஆத்மஸ்வரூபம். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அனைவருமே ஆத்மஸ்வரூபம். யாருக்குமே பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அப்ப எது தோன்றி, எதுக்கு பிறப்பு இருக்கு, இறப்பு இருக்கு? இந்த உடலுக்கு. இந்த உடலுக்கு பிறப்பு இருக்கு, இறப்பு இருக்கு. இந்த உடல் தான் கொல்லப்படுகிறது, உடல் தான் கொலை செய்கின்றது. ஆனா இப்படி தோன்றி இருந்து மறைகிறது இல்ல, இது ஆத்ம நிலையிலிருந்து பார்க்கும்போது உண்மையிலேயே இது மித்யா, இது அனித்தியம் கிடையாது. இது என்னது? மித்யா. மித்யானது உண்மையிலேயே அசத். ஏன்னா ஆத்மா சத்து, சத்துக்கு எப்போதுமே ஆப்போசிட் அசத் தான். அசத்துனா முக்காலங்களில் இல்ல. இப்ப பாருங்க, இப்ப மறுபடியும் ஈக்குவேஷன் கனெக்ட் பண்ணுங்க. சத்துக்கு ஆப்போசிட் என்னது? அசத்து தான். முக்காலங்களில் இல்லாதது அசத்து.
ஆத்மா முக்காலங்களிலுமே இருப்பது. ஆனா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல திடீர்னு ஒண்ணு தோன்றுச்சு பாருங்க, சிருஷ்டி. இது என்னடா அது அப்படின்னு பார்த்தா, உண்மையிலேயே இந்த சிருஷ்டி என்பது அனித்தியம். ஒரு லெவல்ல, ஆரம்ப லெவல் சாதகர்களுக்கு ஓகே. இதே அனித்தியம் மித்யா அடுத்த லெவல் சாதகர்களுக்கு. அடுத்த லெவல் இந்த மித்யா என்னன்னு பாரு, மித்யா சிக்கல் டு அசத். கொஞ்சம் கூட மூளை இல்ல, இது கூட புரியல அப்படின்வாங்க அந்த லெவல்ல. இப்ப பாருங்க, சத்துக்கு ஈக்குவல் டு அசத்து தான். நடுவில் நம்ம கொண்டு வந்துட்டு ஏதோ ஒண்ணு கொண்டு வந்துட்டு கடைசியில அது என்ன பண்ணிடுவோம், அதுவும் ஜீரோ தான், அதுவும் அசத்து தான். இப்போ இது வரைக்கும் புரிந்தவங்களுக்கு புரியட்டும், பரவாயில்ல. புரியாதவங்களுக்கும் புரியலன்னா பரவாயில்ல, ஓகேவா? ஏன்னா அது ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படுத்த போறது கிடையாது, புரிஞ்சதுக்கும் புரியாததுக்கும். இப்ப நம்ம சாதனையில தான் இருக்கு. அதனால இதை புரிந்து கொள்வதற்கு லைஃப் லாங் ட்ரை பண்ண வேண்டியதுதான். சரிங்களா? இப்ப பாதியிலேயே ஐயோ இது புரியாது போகுது, அடுத்த கிளாஸ் வரலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இது இது என்ன விஷயம்னா, இது புரியாதுன்னு சொல்றதே நம்மள நாமளே ஏமாத்திக்கிறது. ஏன்னு கேட்டா புரியும், இதை விட பயங்கரமான விஷயம் எல்லாம் புரியுது, இது ரொம்ப சிம்பிள். ஆனா நம்ம என்ன பண்ணல, இந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கல. இந்த மாதிரி திங்க் பண்ண யாரும் சொல்லி கொடுக்கல. அதுக்குதான் வேதம், அதுக்குதான் பகவான், அதுக்குதான் அவதாரம் எடுத்து வர்றாரு, அதுக்குதான் குருமார்கள். சரியா? இந்த மாதிரி திங்க் பண்றதுக்கு இப்பதான் ஆரம்பிக்கிறோம். அப்படித்தானே? சைக்கிள் ஓட்டினாலும் அப்படியே உடனே கத்துக்க முடியுமா? அதனால ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே, 10வது கிளாஸ்லயே, 100வது கிளாஸ்லயே புரியணும் கூட நினைக்க கூடாது. அது ஆட்டோமேட்டிக்கா இது புரியுறதுன்றது நம்ம சாதனை பொறுத்து இருக்கு. சரிங்களா? அது புரியும் போது புரியட்டும். அனுபவம்ன்றது அந்த சாதனையினுடைய முதிர்ச்சி தானே. அதனால நம்ம இப்போ இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் இத பத்தி தெரிந்து கொள்ளும் போதே அனுபவம் வரும்னு சொன்னா இது நடக்காத காரியம் இல்லையா, எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால இத இப்போ நம்ம என்ன பண்ணிடணும்னா, இதை நம்ம கண்டிப்பா நம்மளால புத்திபூர்வமா புரிந்து கொள்ள முடியும். ஏன், நமக்கு மேக்ஸ் புரிஞ்சிச்சு, பிசிக்ஸ் புரிஞ்சிச்சு, கெமிஸ்ட்ரி புரிஞ்சிச்சு, எல்லாம் புரிஞ்சிச்சுல, கிராமர் அது மாதிரிதான் இது. ரொம்ப அழகா லாஜிக்கலா புத்திக்கு புரிய வைக்கிறாரு. ஆனா இதுல என்ன விஷயம்னா, ஒரே ஒரு விஷயம், என் கூட வரீங்களா, டிராவல் பண்றீங்களா இல்ல காணாமா, மைண்ட் பிளாக் ஆயிடுச்சா? என்ன விஷயம்னா, இப்போ இந்த காணல் நீர் உதாரணம் பார்த்தோம்ல, அந்த காணல் நீர் உதாரணத்துல நாம முதல்ல நமக்கு தெரியாது, நீர் தான் நம்பணும், அங்க தண்ணி இருக்குன்னு தான் நம்பணும். அங்க தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி போனோம். கிட்ட போனா என்ன காணும், தண்ணி இல்ல. அப்ப புரிஞ்சிருச்சு, என்ன புரிஞ்சிருச்சு, இது அசத்துன்னு புரிஞ்சிருச்சு. அசத்துனா பொய், முக்காலங்களிலும் இல்ல. தண்ணி அங்க என்ன கிடையாது, எப்ப கிடையாது, முக்காலங்களிலுமே இல்ல. கடந்த காலத்திலயும் கிடையாது, எதிர்காலத்திலயும் கிடையாது, நான் பார்க்கும் போதும் கிடையாது. ஐயோ நான் பார்த்தேன், தண்ணி யாரோ கொண்டு போயிட்டாங்க, நான் கிட்ட போறதுக்குள்ள யாரோ தண்ணியை கொண்டு போயிட்டாங்க. அப்படியா? காணல் நீர்ல நான் பார்க்கும் போது என்னது, அது பார்க்கும் போதும் அசத்து தான். ஆனா நான் அதை பாக்குறேன்றதுக்காக ஒரு டேர்ம் கொடுத்தாங்க. இல்ல இல்ல நான் திருப்பி சொல்ல, இல்ல நான் பார்த்தேன், இல்ல நான் பார்த்தேன் சொல்லிட்டே இருப்போம்ல. அதனால என்ன பண்றாங்க, சரி 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 ஓகேப்பா நீ பார்த்த வச்சுக்கோ, அப்படியே வச்சுக்கோ, மித்யான்னு வச்சுக்கோ, ஓகே மித்யா. இப்ப நமக்கு சந்தோஷம், அப்பாடி நல்ல வேலை, எங்க நம்மளை ஏமாந்தோமோன்னு நினைச்சோம் நம்ம, இல்லையா? எங்க இல்லைன்னு சொல்றாங்கன்னு நினைச்சோம். ஆனா என்ன கொடுத்தாங்க, ஒரு பேர் கொடுத்துட்டாங்க. ஒரு பேர் கொடுத்த உடனே மனசு சந்தோஷமாயிடுச்சு, அப்பா மித்யா. ஆனா அந்த மித்யான்னா என்னது, அடுத்த லெவல்ல நீ பார்க்கும் போதும் அது அசத்து. இது பாருங்களேன். அப்ப நம்ம என்ன சொல்லக்கூடாது, அசத்துன்னா நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. முதல்ல என்ன சொன்னோம், அசத்துனா 3 காலங்களிலுமே இல்லைன்னு சொன்னோம். 3 காலங்களிலுமே இல்லாதது மட்டும்தான் அசத்துன்னு சொன்னோம். இப்ப என்ன சொல்லிட்டோம், 3 காலம் இல்லாதது அசத்து. ஆனா நீ பாக்குறியன்னு சொன்னா, நீ பார்க்கும்போது கூட அது இல்லப்பா, நீ பார்க்கும்போது கூட அது உண்மையிலே இல்ல. அப்ப ஏன் நான் பார்த்தேன், ஏன் பார்த்தேன்னா, அந்த காணல் நீர் ரிஃப்ராக்ஷன், சூரிய வெளிச்சம், அந்த சூரிய வெளிச்சத்தினுடைய தன்மை ரியாக்ட் பண்ணி அப்படி காமிக்கிறது அதோடைய விஷயம். இன்னொரு விஷயம் அதோடைய இயல்பு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த, இதனுடைய கண்ணினுடைய லிமிடேஷன், இந்த கண்ணுக்கு அவ்வளவுதான் இருக்கு, அது எப்படி ரிஃப்ராக்ட் ஆகுதுன்னு உன் கண்ணுக்கு பார்க்க முடியல. இப்போ லிமிடேஷன் பாருங்க, இப்ப புரியுதா? நம்மளுடைய இந்திரியங்களுடைய குறைபாடுன்றத விட இயல்பு இவ்வளவுதான், இதோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான். இது அதனுடைய ரிஃப்ராக்ஷனை பாக்குற அளவு கூட இது கிடையாது. அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், அதுக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு பல இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். அப்புறம் ப்ரூவ் பண்ணுவாங்க. என்ன ப்ரூவ் பண்ணுவாங்க,
இந்த காணல் நீன்றது ரிஃப்ராக்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டான்ல. அப்படி ப்ரூவ் பண்ற வரைக்கும் அது என்ன என் அனுபவத்துக்கு இருக்கு. என் அனுபவத்துக்கு இருக்குதுன்னா நான் சத்துன்னு தான் சொல்லுவேன். சொல்லிட்டு போ, ஏமாந்து போ. யார் வேணான்னா சயின்டிஸ்ட் சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இதுங்களுக்கு புரியாது போ, நமக்கு என்ன, ஒவ்வொரு டைம் போய் பாரு. அப்படி கிடையாது. நம்மளே என்ன பண்ணுவோம், ஒரு தடவை காணல் நீர் பாலைவனத்துக்கு போய் ஏமாந்துட்டா அடுத்த தடவை போகும்போது நாம ஏமாற மாட்டோம். இல்ல இல்ல இது காணல் நீர் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இங்க என்ன விஷயம்னா, இங்க இங்க இருப்பது அனைத்தும் ஆத்மா. இந்த உடல் மனம் புத்தி இந்த உலகம் இந்த அனைவருமே ஆத்மஸ்வரூபம். ஆனா இதெல்லாம் தோற்றம். இது தோன்றி மறைகின்றது. இப்படி தோன்றி இருந்து மறைவது மித்தியான்னு சொன்னாலும் உண்மையிலே என்ன கேட்டா அது அசத்து, இல்லவே இல்லை. உண்மையில் எப்போ உண்மையில் இல்ல, ஆனா தோன்றக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. எப்படி இந்த காணல் நீர் உண்மையிலே இல்ல, ஆனா காணல் நீர் தோன்றவே கூடாதுன்னு லா போட்டுடலாமா எல்லாரும் சேர்ந்து பார்லிமெண்ட்ல? இனிமே காணல் நீர் தோன்ற ஏமாந்து போகுது, அது அசத்து தான் உண்மையிலேயே, ஆனா சொல்ல முடியாது. ஏன்? அது நேச்சுரல் தோன்றுது. அது மாதிரி இப்போ இந்த உலகம் இந்த உடல் புத்தி மனம் இதெல்லாம் தோன்றி கொண்டு இருக்கிறது. எது? இந்த உலகத்தை இந்த உடல் மனம் புத்தி இந்திரியங்கள் இப்படிதான் பார்க்கும். என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு பாம்பு ஒரு நாய் அது வேற மாதிரி பார்க்கும், ஒரு எறும்பு வேற மாதிரி பார்க்கும் இந்த உலகத்தை. அப்போ இந்த உலக தோற்றம் எதை டிபெண்ட் ஆகிருக்கு, எதை பொறுத்து இருக்கு? என்னுடைய இந்திரியத்தை பொறுத்து இருக்கு. அப்புறம் இந்த உலகத்துல நிகழ்கின்ற மாற்றங்களை பொறுத்து இருக்கு. ரெண்டுத்தையும் பொறுத்து ஒரு இது ஃபேக்ட் கிடையாது. அப்போ இது ரெண்டும் மாறிச்சுன்னு சொன்னா இந்த உலக காட்சியும் நமக்கு வேற மாதிரி தோன்றும். அப்போ ஆத்ம நிலையிலிருந்து பார்க்கும்பொழுது இந்த உலகம், மறுபடியும் சொல்றேன், ஆத்ம நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது இது என்னது? இந்த உலகம் ஆத்ம நிலையிலிருந்து மித்யா. அந்த மித்யான என்ன? அசத், உண்மையிலேயே இல்லவே இல்லை, உண்மையிலேயே இல்லவே இல்லை. அதனால நீ என்ன பண்ண, இப்போ நீ இருக்கிறதா உன் கடமை, அந்த கடமையை செய்யணும். நீ உனக்கு இந்த லெவலுக்கு வரும்போது உனக்கு புரிஞ்சிடும். இப்ப இந்த லெவலுக்கு புரியறதுக்கு நம்ம என்ன எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? நம்மளுடைய கடமை செயல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன் இந்த கடமை செயல்ல ஏன் பிரச்சனை வருது? நான் என்ன இந்த உடல் மனம் புத்தி நினைச்சுக்கிட்டு இதுக்கு விருப்பு வெறுப்புக்கு தகுந்தபடி நாம வேலை செய்யறேன். இப்ப என்ன பண்றாங்க, நான் ஆத்மான்னு புரியறது அப்புறம் இருக்கட்டும், இந்த உடல் மனம் புத்திக்கு ஏற்றது போல நீ ஆடாத, அது சொல்றபடி நீ ஆடாத, அதனுடைய விருப்பு வெறுப்புக்கு நீ ஆடாத, அதனுடைய பிடியில இருந்து நீ முதல்ல வெளியில வா. அப்படி என்ன பண்ணும், உனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை உன்னுடைய மனம் புத்தி சொல்கின்ற விருப்பு வெறுப்பு, இந்த உடல் சொல்கின்றபடி இந்த மனம் புத்தி சொல்கின்றபடி நீ கேட்காத. உன்னுடைய கடமை எதுவோ அதை நீ விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு செய். அப்ப என்ன ஆகும், இது மேல இருக்கக்கூடிய அபிமானம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். உடல் மனம் புத்தி மேல இருக்கக்கூடிய அபிமானம் குறைய ஆரம்பிக்கும். அதனால இங்க தஸ்மாத் யுத்யஸ்வன் சொல்லும் போது அர்ஜுனா, இப்ப நான் சொல்றேன் இல்லையா, இங்க இருப்பவர்கள் எல்லாம் ஆத்மஸ்வரூபம் தத்துவதர்ஷிபிகளுக்கு தெரியும், அது உனக்கும் தெரியணும்னா நீ இப்ப முதல்ல உன் விருப்ப வெறுப்பை விட்டுட்டு உன் கடமையை செய்யன்னு அர்த்தம். இங்க தஸ்மாத் யுத்யஸ்வன்னா இது எல்லாமே அழியக்கூடியது தானே, நீ அதனால சண்டை போடுன்னு சொல்லலை. இங்க என்னது, இங்க எல்லாமே இருப்பது ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபம் என்பதை நீ உணரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அனைத்துமே என்னவா தெரியும் உனக்கு? மித்யா. இது அனைத்துமே வெறும் காணல் நீர் போன்ற காட்சி, இது அனைத்துமே கனவு போன்ற காட்சி, தோன்றும் பொழுதும் பொய். அது உனக்கு புரியும். ஆனா அது புரிவதற்கு நீ எங்கிருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்? தஸ்மாத் யுத்யஸ்வ. ஆகவே நீ உன்னுடைய கடமையை செய்ய ஆரம்பி. உன்னுடைய கடமையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும், நீ உன்னுடைய உடல் மனம் புத்தியானது இதை புரிந்து கொள்கிற அளவுக்கு பக்குவம் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? உன்னுடைய விருப்ப வெறுப்புல இருந்து விடுபடுவதனால. அப்போ நம்ம என்ன பண்றாங்க, இந்த ஆத்ம நிலைன்றது இந்த மனம் புத்தியும் கடந்து புரிந்து கொள்ள வேண்டியது. எப்படி? தோன்றும் பொழுதும் நாம என்ன புரிந்து கொண்டோம்? புத்தி மூலமா தோன்றும் பொழுதும் காணல் நீர் பொய்ன்னு புரிந்து கொண்டோம். தோன்றும் பொழுதும் காணல் நீர் மித்தியான்னு சொல்லல, அத மித்தியான்னு சொன்னாலும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அசத். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னது? அசத். அது போல இந்த உடல் மனம் புத்தி உலகம் இருந்தாலும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? மித்யா. இப்போ மித்யான்றது கஷ்டம், அனித்தியம். இப்ப என்னது? அனித்தியம்.
அதனாலதான் என்ன சொல்ல வந்தாரு, இது அனித்தியம்னு சொல்லும் பொழுது நம்ம பிராக்டிக்கலா என்ன பாசிபிள், ஓ அனித்தியம் தானே, ஓகே, விருப்பு வெறுப்புல நாம சகித்து கொள்ளலாம். பாருங்க, இந்த சீத உஷ்ண சுக துக்க மான அவமானம் என்ன பண்ண, முதல்ல நீ அனித்தியம்ன்ற ஆங்கிள் இருந்து பாரு. வெரி குட், அனித்தியம், நான் தாங்கிக் கொள்கிறேன் சொன்னார் இல்லையா, நீ தாங்கிக் கொள், நீ இதை தாங்கி அனித்தியம் என்று தாங்கிக் கொள்கின்ற நிலைமைக்கு நீ ஸ்டார்ட் பண்ணனா அது என்ன ஆகும், உன்னுடைய விருப்பு வெறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா விடுபடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், உனக்கு இது மித்யான்றது புரிய ஆரம்பிக்கும். ஓ மித்யான்றது என்னன்னா அசத்துன்னு புரிய ஆரம்பிக்கும். தஸ்மாத் வித்யஸ்வ பாரத. ஆகவே நீ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண, ஆகவே உன்னுடைய கடமையை விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வைத்து அதை செய்வதில் நீ ஆரம்பி, தொடங்கு. இத சரியா புரிந்துக்கணும்னு நினைக்கிறேன், புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல மிக்ஸ்அப் பண்ணி கூடாது. இதை எங்க மிக்ஸ்அப் பண்ணக்கூடாது, இந்த ஆத்மாவை எடுத்துட்டு போயிட்டு இப்பவே வந்து மித்யான்னு சொல்லிட்டாங்க, மாயின்னு சொல்லிட்டாங்க, இந்த உலகம்லாம் ஐயோ நாலுல இருந்து அடுத்த கிளாஸ் வரவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இது எப்படி இருக்கு பாருங்க, எந்த ஸ்டேஜ்ல இருக்கு பாருங்க. இதெல்லாம் வேதாந்தம் எல்லாம் இப்படிதான், வேதாந்தம் எல்லாம் மித்யான்னு சொல்லுவாங்க, அவங்க எதுவுமே இருக்க மாட்டாங்க, கிடையவே கிடையாது. இது ஃபுல்லா புரிஞ்சதுனாலதான் வேதாந்தம் மிக சரியாக நம்மள வழி நடத்துகிறது. இத குழப்பி புரிந்தவங்க தான் தவறா வழி நடத்துவாங்க. இத எந்தெந்த லெவல்ல எந்தெந்த லெவலுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும், அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும்னு அந்த முழுசா வேதாந்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, சாதனைகள்லயும் தவறு பண்ணுவாங்க, புரிதல்கள்லயும் தவறு பண்ணுவாங்க. புரிதல்கள் தவறு இருக்கிறதுனால சாதனைகள் தவறு பண்ணுவாங்க. இப்போ எல்லா லெவல்லையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ 18 பார்த்தோம் இல்லையா, 18ல என்ன சொன்னாரு, அந்தவந்த இமே தேகாக நித்திய சோக்தா ஷரீரினக அனாஷினோ அப்பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. அழிவற்ற அப்பிரமேயஸ்ய நித்தியஸ்ய இந்த ஷரீரி, இந்த சரீரம் எல்லாம் அழியக்கூடியது, ஆகவே யுத்தம் செய். அப்படின்னு அர்த்தம், இந்த உலகம்லாம் மாயை, என்ன பண்ணு, வேலையெல்லாம் விட்டுடுங்கோ, சொத்தெல்லாம் வித்துருங்கோ, இதெல்லாம் அனித்தியம், இது ஓட்டாண்டியே உட்காருங்கோ. நீ யாராவது சொல்லுவாங்களா? அவன் என்ன சொல்றான் பாருங்க, இது அனித்தியம் தான், ஆனா அந்த அனித்தியத்தை விருப்பு வெறுப்பு வச்சுட்டு நீ என்ன பண்ற, நீ உன்னுடைய மனதுல வாசனைகளை ஜாஸ்தி படுத்திக்கிற. அது என்ன பண்ணும், அனித்திய லெவல்லே தான் நீ இது பண்ணி, அது கூட தெரியாது இது சத்தியம் நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ இது சத்தியம் நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்களேன், சத்தியம் நினைச்சு இதுதான் உண்மை, இதுக்கு மேல இல்லவே இல்லைன்றோம். அவங்க என்ன பண்றாங்க, இது சத்தியம்ன்றது அடுத்து என்ன பண்ணுது, சாஸ்திரமும் குருமார்களும் என்ன பண்றாங்க, உபனிஷத் குருவும் இது சத்தியம் கிடையாது அனித்தியம். நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, ஆமா அனித்தியம் தான், நான் கொஞ்சம் தாங்கிக்கிறேன், என்னை யாராவது திட்டட்டும் அசிங்கமா பரவாயில்ல, சீத உஷ்ண மானவமானம் பரவாயில்ல, மழை பெய்தா பரவாயில்ல, நான் அனித்தியம் தான் மாறிடும், ஓகே வெரி குட். அப்ப என்ன பண்ற, கொஞ்சம் கொஞ்சமா விருப்பு வெறுப்புல இருந்து நீ விடுபடுற. விருப்பு வெறுப்புல விடுபடும் போது அனித்தியம்க்கு அடுத்த லெவல் நீ பிராக்டிஸ் பண்ணும்போது இது மித்யான்னு பாரு, ஆமா மித்யா, வெரி குட் மித்யா, கொஞ்சம் மித்யா உத்து பாரு, அடப்பாவிகளா மித்யா தான் அசத்து, இப்படி சொல்லுவோம்ல, இது நீ முதலே சொல்ல முடியாது, முதல்லே சொன்னா என்ன ஆகும், இப்ப அர்ஜுனன் மாதிரி பேச ஆரம்பிச்சிடும், நான் யுத்தம் வேண்டாம், அவங்க நம்ம ஜெயிக்கிறதா, நான் நம்ம அவங்கள ஜெயிக்கிறதா, எனக்கு எதுவுமே வேண்டாம், கடமைகள் எல்லாம் குழப்பிப்போம். அப்போ தஸ்மாத் யுத்யஸ்வ என்ன சொன்னாரு, ஆகவே இதை நீ தெரிந்து கொண்டு இதை நீ அனுபவத்துக்கு கொண்டு வரணும்னா எங்கிருந்து வரணும், உன்னுடைய விருப்ப வெறுப்பை விட்டுட்டு தஸ்மாத் யுத்யஸ்வ, உன்னுடைய கடமையை விருப்ப வெறுப்பு அற்று செய்வதிலிருந்து நீ தொடங்குவாயாக. ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ சத்து அசத்து மித்யா, இதுக்கு நடுவுல சத்து அசத்து அனித்யம் மித்யா, மறுபடியும் எங்க வரும், அசத். ஓகே, அப்போ இருப்பது ஆத்மா, இல்லாதது சரீரம். இங்க இருக்கக்கூடிய அனைத்தும் இல்லாதது. எப்போ நாம ஆத்ம நிலையை உணர்ந்த பொழுது. ஓகே சரி, 18 படிச்சுட்டோம், 19 பார்த்துட்டோம், நம்ம 19 பார்த்துட்டோம், ஏனம் ஹேத்தி வந்தாரம். அதனால இந்த ஆத்மா முக்காலத்திலும் இருப்பது சத்து. இந்த ஆத்மாவை யாராலும் கொல்லவும் முடியாது, இந்த ஆத்மா யாரையும் கொள்ளாது, ஏன்னா அது சத்து, முக்காலத்து ஒரே மாதிரி இருப்பது.
இந்த மித்யா காணல் நீரை போய் யாராவது முக்க முடியுமா, எடுக்க முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த காணல் நீர்னால அந்த மண்ணை நனைக்கவே முடியாது. இது ரெண்டும் வெவ்வேறு. இப்ப சத்து எது, அசத்து எது? ஆக்சுவலா 3 சொன்னோம். உண்மையிலேயே இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, சத்து எது அசத்து எதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டார். இந்த ஆத்மா சத்து, மற்ற எல்லாமே அசத்து. இந்த அசத்துன்றதுக்கு இந்த ஸ்டெப் வழியா போய் டிரைவ் பண்ணும். திடீர்னு அங்க ஜம்ப் பண்ணக்கூடாது, ஜம்ப் பண்ணக்கூடாது. இப்போ சத்து எது அசத்து எது அதை நமக்கு கிளியரா புரிய வச்சுட்டாங்க. அதனால இந்த சத்தை புரிந்து கொள்ளணும்னா நீ உன்னுடைய கடமையிலிருந்து ஆரம்பி, விருப்பு வெறுப்புல இருந்து விடுபடு. ஓகே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.